ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் வழங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில சுமார் 2538 பேருக்கு அரசு வேலைக்கு ஆட்கள் சேர்க்க குறைந்தபட்சம் 30 லட்சம் முதல் 40 லட்சம் வரை பணம் வசூலிக்கப்பட்டு மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஒரு கடிதத்தை அனுப்பியது. அதுல 232 பக்க அறிக்கையில விரிவாக நடந்த இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் வேலை வாய்ப்பு மோசடி தொடர்பாக அதுல தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த கடிதத்துல குற்றஞ்சாட்டி இருந்தது. இந்த நிலையில தான் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி இரண்டாவது கடிதத்தை அமலாக்கத்துறை தரப்புல தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபிக்கு தற்போது அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்துல இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் இந்த குடிநீர் வழங்கல் துறையில அரசு ஒப்பந்தம் அளிப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக கூறி அந்த கடிதத்துல குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு இந்த குடியிருப்பு சாலை போடுதல், அதுபோல நபார்டு திட்டங்கள், தூய்மை பணியாளர்களை இந்த ஒப்பந்த அடிப்படையில எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள்ல சிறு நிறுவனங்களுக்கு சாதகமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். யாருக்கு ஒப்பந்தம் என்ற அரசு அறிவிக்கும் முந்தைய நாட்களுக்கு முன்னதாகவே இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் பணம் கைமாறி இருப்பதாகவும் அந்த அமலாக்கத்துறை தரப்புல அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதுல அரசு அதிகாரிகள் லஞ்ச பணமாக மட்டும் வாங்காமல் அவர்கள் கட்சி நிதியாகவும் இது சென்றடைந்து இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல அந்த கடிதத்துல குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் 7.5 முதல் 10% வரை கமிஷனாக ஒப்பந்த தொகையில இருந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மொத்தம் 1020 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த லஞ்ச பணம் மற்றும் கட்சி நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டு இதுல லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்புல தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை தரப்புல ஒரு இரண்டாவது கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.